பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த செய்தி வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அடியேனுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை தர வேண்டுமாறு, பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்ப வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இன்றைய நாளிலே உங்களோடு நான் பேச இருக்கிற சங்கீதம் செய்தி சாராம்சம் எங்கே இருக்கிறது என்றால் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். நம்ம எல்லாரும் நம்முடைய அழைப்பு அதான், பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும், ஆண்டவருக்கு காத்திருக்கணும். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் ஏற வேண்டுமானால், ஆண்டவர் சன்னிதானத்திற்குள்ளாக என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் வர வேண்டுமானால், என் ஜெபம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டுமென்றால் நான் என்ன செய்யணும்னா பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமை கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு செயலாக காணப்படுகிறது. பொறுமை இருக்குமானா நிச்சயமாக நாம் நிறைய காரியங்களில் வெற்றி பெறலாம். அடாவடித்தனம் பண்ணுறதை காட்டிலும் பொறுமை ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். பொறுமை இருக்குமானா பொறுமை எப்படி நமக்கு கிடைக்கும்? பொறுமை நயன் ஆவியின் வல்லமையினால தான் கிடைக்கும். வேதம் இப்படி சொல்லுகிறது. கலாத்தியார் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒரு மனுஷங்கிட்ட அன்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ஆவியின் கனி இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷம் இருக்குமானா அவங்ககிட்ட ஆவியின் கனி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சந்தோஷம் இல்லையானா அவங்ககிட்ட ஆவியின் கனி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆவியின் கனியை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசப்படணும். சமாதானம், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க வேண்டுமானா அங்கே ஆவியின் கொடை இருக்க. 4வது காரியம் என்ன சொல்லுது தெரியுமா? நீடிய பொறுமை. ஆவின் கனியில் 9 4வது காரியமே என்னதான்? நீடிய பொறுமை. அப்போ என்கிட்ட நீடிய பொறுமை இருக்க வேண்டுமானா நான் என்ன செய்யணும்னா பரிசுத்தாவின் வல்லமை நான் பெறணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிட்ட இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்லி அடையாளம் காட்ட வேணுமானா இந்த ஆவியின் கனிகளாகிய இந்த 9 காரியங்களும் அந்த மனுஷங்கிட்ட இருக்கணும். இல்லையானா முழு கிறிஸ்தவன் அல்ல. இந்த 9 காரியங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானா அவனை நீதியின் பாதையிலே வழி நடத்தும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான பாதையிலே வழி நடத்தும். ஒரு காரியம் இல்லையானா கூட, பொறுமை இல்லையா வழி விலகி போயிடுவான். அன்பு இல்லையா வழி விலகி போயிடுவான். சந்தோஷம் இல்லையா இல்லையா ஒரு நபருடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லையானா என்ன ஆகும்? அவநம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கு, விசுவாசம் இல்லாமல் போயிடும், அவிசுவாசி ஆயிடுவான். அவிசுவாசி ஆகினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த 9 காரியங்களும் கொலாப்ஸ் ஆகிடும். இவைகளில் எவைகளில் ஒன்றை இவன் தவறுகிறானோ அப்பொழுது இந்த 9 காரியம் அவங்ககிட்ட இருந்து எடுபட்டு போகும். 9 காரியங்களும் எடுபட்டு போகும். அதனால தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ அவர்களை தேவன் புறம்பே தழுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். சவுல் ராஜா மிகப்பெரிய நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அடிக்கடி இந்த வார்த்தை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். பார்த்துடுங்க, சவுல் ராஜா நல்ல எடுத்துக்காட்டு. அவர் ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு, ஆண்டவருடைய அழைப்பு தான் சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலிலும் உயரமாக காணப்பட்டவன் இல்லையா? ஆனால் கீழ்ப்படிய மறுக்கும்போது தேவன் அவனை புறம்பே தள்ளுவதற்கு ஆயுதமாயிட்டார், புறம்பே தள்ளிட்டார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நாம் நிலைத்திருக்க வேணுமானா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேணுமானா தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் நம்மை
ஒப்படைக்க வேண்டும். அப்போ ஆவியின் கனி நம்ம இடத்துல இருக்க வேணும். ஆவியின் கனி நீடிய பொறுமை. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்கிட்ட இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? நான் அவர் என்னிடமாய் சாய்ந்து, ஆண்டவர் என் பக்கம் வந்துடுவார். என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என் அருகில் வந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அப்போ எப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை வலது பக்கத்தில் நின்னுக்கிறார். எப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதாக நினைக்கின்றீர்களோ, எப்போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, அப்போ யார் வந்துடுறா தெரியுமா? யாரிடம் உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றீர்களோ அவர் உங்களுடைய அருகில் இருக்கிறார். வலது பார்சத்தில் வந்து நிற்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்? உங்களிடமாய் சாய்ந்து கொள்வதற்காக. ஆவியின் கனி. ஆவியின் கனி யாரிடமெல்லாம் காணப்பட்டது? தேவனுடைய தாசர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த ஆவியின் கனி காணப்பட்டுச்சு. பொறுமை காணப்பட்டுச்சு. யோசிப்பு ஆண்டவர் ரொம்ப பிரியமான பிள்ளை இல்லையா? அவனுடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. யோசிப்பை பற்றி சொல்லும்போது ஆதியாகமம் 37 அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, யோசிப்புடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது. இல்லை, கவனிங்க. யாரிடம் பெற்றோர் அதிகமாய் அன்பாய் இருக்கின்றார்களோ அடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடுங்க. இஸ்ரவேலர் அவன் சகோதரர் கண்டபோது அவருடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்போ ஒரு நபருக்கு பிறரிடமிருந்து ஒரு பாசம், ஒரு பரிவு, ஒரு அன்பு கிடைக்கும்போது உலகம் நம்ம என்ன செய்யுது இல்லையா? பகைக்கிறது. ஆண்டவரிடத்தில் நான் சேர்ந்து இருக்கும்போது, ஆண்டவர் என் பட்சமாக இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்போது, என்னுடைய ஜெபத்தை கேட்கும்போது இல்லையா, யார் என்னை பகைக்கிறா பார்த்தீங்களா? பிசாசு என்னை பகைக்கும். யார் பகைப்பா? ஒரு நபரை யார் பகைப்பா? பிசாசு தான் பகைக்கும். ஒரு மனுஷன் ஒரு நபரை பகைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னது? அவனோடு பிசாசு இருக்கிறான் என்று அர்த்தம். அவனோடு ஆண்டவர் இருப்பாரானால் அவன் இன்னொரு மனிதனை அவன் பகைப்பானா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் தேவனுடைய கட்டளை. தேவனுடைய பிரமாணம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு இன்னொரு நபரை நான் பகைத்தேன் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்? இப்போ நான் பிசாசனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவன் பிறர் மீது பகையா இருப்பான். ஆனால் இப்ப யார் பிள்ளையா மாறிட்டான்? பிசாசனுடைய பிள்ளையாக மாறிட்டான். அப்ப அவனிடத்தில் இப்ப யாரு இல்லை? பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் இல்லை. அவன் செய்வது வாய்ப்பது கடினம். அப்போ ஒவ்வொரு பாவ செயல்களில் நாம புரியும் போது மீண்டுமாக ஆண்டவரோடு கூட இணைந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இல்லையா, மீண்டுமாக நம் பரிசுத்தாவின் வல்லமையோடு நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்க வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் பல பாவங்களை பண்ணிக்கொண்டே இருந்தோமானால் இது எளிதான ஒரு காரியமா? எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவத்திலிருந்து விடுதலைக்காக தான் நான் ஜெபிக்க முடியுமே ஒழிய ஆண்டவரிடமிருந்து புதிய புதிய ஆசீர்வாதங்களை, அனுகிரகங்களை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர வேணும். ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட ஒரு கிறிஸ்தவன் தவறக்கூடாது, வழி விலகக்கூடாது. இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனி அது யோசேப்பின் இடத்துல காணப்பட்டுச்சு. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தகப்பன் அவனை அதிகமாக நேசித்ததினாலே மற்ற சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது எங்கே கொண்டு போய் விட்டது தெரியுமா? ஒரு முறை இவன் சகோதரர்களை காண காட்டிற்கு செல்லும் போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களை காண செல்லும் போது இவனை கொலை செய்ய அவர்கள் வகை தேடினார்கள். இவனை பாதுகாத்தது யார்? யூதா. அங்கே வியாபாரிகள் வரும்போது அவன் சொல்றான், நம்முடைய சகோதரனுடைய இரத்தப்பழி நம்ம மேல இருக்க வேண்டாம், அவனை நம்ம எடுத்து வித்துருவோம்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் எகிப்துக்கு கொண்டு போனான். நான் சொன்னேன், இந்த யோசேப்பை தேவன் இல்லையா, யோசேப்பின் மீது தேவன் பிரியமாய் இருந்தார் அப்படி சொல்லி சொன்னேன்.
ஆனால் எகிப்துக்கு போன பிற்பாடு அவனுடைய வாழ்வு எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இல்லையே. போத்திபார் வீட்டில் போய் இருந்தால் சந்தோஷமாக இருந்தான் இல்லையா? குற்றச்சாட்டப்பட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அவன் எங்கே இருந்தான்? ஜெயிலில் இருந்தான். அந்த ஜெயிலில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். போத்திபார் வீட்டில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஜெயிலில் தேவன் அவனோடு கூட இருந்தார் இல்லையா? அவங்ககிட்ட தான் ஜெயிலர் எல்லா காரியங்களும் ஒப்படைச்சிருந்தான். கடைசியாக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அல்லது 13 ஆண்டுகள் கழித்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? அந்த தேசத்திலே அவனை உயர்த்தினார். அடிமையாக சென்ற யோசேப்பு அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு அவன் கொண்டு வரப்பட்டான். இதுதாங்க பொறுமையினுடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அது பின்னால அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவன் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லை? அவன்கிட்ட பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அக்கிரம சிந்தையே அவன்கிட்ட இல்லை, நல்ல சிந்தைகள். காரணம் அவன் தேவனோடு கூட இருந்தான். ஆவின் கனி நீடிய பொறுமை. நாகமான் அப்படின்னு சொல்லி சீரிய தேசத்தான் ஒருத்தன் இருந்தான். நாகமான் அந்த நாட்டினுடைய பிரதான படைத்தளபதியே அவன் தான். ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட ஒரு குறை இருக்குது. ஆனால் இவனுடைய குறை எப்படி தெரியுமா? சரீரத்திலே இருந்துச்சு. அவன் ஒரு குஷ்டரோகி. அப்போ அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு என்னெல்லாம் வழி உண்டா எல்லாம் செய்திருப்பான். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் தானே இல்லையா? அப்போ ஒரு முறை அவனுடைய வீட்டில் அடிமையாக இருந்த தேவனுடைய பிள்ளை அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த படைத்தளபதி செல்வாரானால் அவங்கள தீர்க்கதரிசி இவரை குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளுக்கு தெரியுமா அவன் குணப்படுத்துவான்னு? தெரியுமா? இது வரைக்கும் யாரையாவது அவன் குணப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கா? இல்லைங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அந்த சொல்லை கேட்டு இவன் போனால் எலிசா தீர்க்கதரிசி வீட்டு முன்னால் போய் நிற்கிறான். இல்லை, நடந்த செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் பாருங்க, நீ போய் அந்த யோர்தான் நதியில் போய் 7 முறை நீ முங்கி எழுப்பா, நீ குணமாயிருவா அப்படிங்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். ஏன்? அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், இவன் சாதாரண தீர்க்கதரிசி என்று அவன் எண்ணிக்கொண்டான். மிகப்பெரிய ஒரு கோபம். போவதற்கு அவன் எண்ணலை. ஆனால் அவனுடைய ஊழியக்காரர் அவன்கிட்ட சொன்னாங்க, தகப்பனை வாங்க, சின்ன காரியம் தானே, மிகப்பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா கூட நீங்கள் செய்திருப்பீங்க, சின்ன காரியம்தான், போய் நீங்கள் முங்குங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெய்வ வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு எப்படி அனுகூலத்தை கொண்டு வருகிறது என்று பார்த்தீர்களா? ஆமாம், போனாங்க. 7 முறை முங்கி எழுந்தான். சுத்தமான சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பொறுமை. அவன் பொறுமையோடு இல்லாமல் அவன் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? விடுதலை கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பொறுமையோடு ஒரு மனிதன் இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யும்போது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, நல்லா கவனிச்சுக்கணும். பொறுமையோடு எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை என்ன? நீ போய் யோர்தான் நதியில் 7 நேரம் முங்கி எழுப்ப. அவ்வளோதானே? அவ்வளோதான் காரியம். இதே காரியங்களும் நம்முடைய வேத வசனங்கள் இன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. நமக்கு பொறுமையோடு நம்ம செய்கிறோமா? எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படி சொல்லுவதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஒப்பு கொடுத்தோமானா எல்லா பிரச்சனையிலும் நமக்கு விடுதலை கிடைக்குங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சிலர் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருப்பாங்க, சிலர் சாதாரண பிள்ளைகளாக இருப்பாங்க, ஏழைகளாக இருப்பாங்க, வறியவர்களாக இருப்பாங்க. தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? நமக்கு அனுமதித்தது என்னையோ அதை கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க நாம் ஆசைப்படுவோம். மனதை நாம் திடப்படுத்திக் கொள்வோம். ஆமாம், ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. அவர் தான் சொல்கிறாரு, சாலமோன் முதலாய்
யாருமே இந்த புல் பூண்டுகளை காட்டிலும் அதிகமாய் பயன் பெற்றது இல்லை, அதிகமாய் உடுத்து இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காட்டில் மழை பெய்தோடனே புல் பூண்டு அப்படி வளர்ந்து நிற்கும் பாருங்கள், அது பூத்திருக்கிற அந்த பூ இல்லையா? நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தால் கூட அதையெல்லாம் அகற்றிட்டு மனசில் ஒரு பரிபூர்ண ஒரு நிம்மதியை கொடுக்க தெரியுமா? ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறது, ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறது. ஆமாங்க, உலகத்தில் ஆண்டவர் தேவையானவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை நம்பினால் விசுவாசித்தால் தேவன் நமக்கு கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு பொறுமையோடு காத்திருக்கணும், ஆண்டவருடைய பாதப்படியில் காத்திருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதானே, துதித்து கொண்டே இருப்போம். துதிக்க 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 கிருபை பருகிட்டு நாகமானுக்கு விடுதலை கொடுக்க கிடைக்க காரணம் பொறுமை. சரி, ரெண்டாவது காரியம், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு இந்த பொறுமை. ஆவியின் ஒருமை, ஊழியக்காரர்களுக்குள்ளாக ஆவியின் ஒருமை இருக்கணும், ஆவியின் ஒற்றுமை இருக்கணும். இல்லையானா ஊழியக்காரனாக இருக்க மாட்டான். ஊழியக்காரர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் உருவாயிற்று அப்படின்னு சொன்னால் உலகம் என்ன செய்யும்? சிரிக்கத்தான் செய்யும். சபைகளுக்குள்ளாக பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் யார் தான் சிரிப்பா? பிசாசு தான் சிரிப்பான். உலக மக்களை வைத்து சிரிக்க வைத்து விடுவான். சபைக்குள்ளாக எப்படி இருக்கணும்? ஆவியின் ஒற்றுமை இருக்கணும். ஆவி பரிசுத்த தேவ ஆவியானவருடைய ஒற்றுமை அங்கே காணப்பட வேணும். ஒவ்வொரு காரியத்தில், சபை காரியங்களில் தேவ ஆவியானவருடைய ஒருமை அங்கே இருக்கணும். இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அந்த இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் நம்முடைய இணைப்பு இருக்க வேண்டுமே தவிர பிசாசுடைய காரியத்தில் நம்முடைய இணைப்பு இருக்கக்கூடாது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளும் தன்மை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். சபைக்குள்ள நம்ம போயிட்டோம், ஆனால் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை விட நான் யார் தெரியுமா, நான் என் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற செயல்பாடு நம்மிடத்திலே காணப்பட வேணும். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு இல்லையா? இந்த பொறுமை மூலமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. நீடிய பொறுமை. எபேசியர் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகளாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமாம், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியமாய் இருக்க வேணும். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் கூடிய மனத்தாழ்மையும் சாந்தமும் கூடிய பொறுமையும் உடையவர்களாய் நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாருக்கு? எபேசு சபைக்கு கொடுக்கிறார் இல்லையா? எபேசு சபைக்கு மாத்திரமா கொடுத்தாரு? பூமியின் கடைசி பரியந்த உள்ள ஒவ்வொரு சபைகளுக்கும் இதாங்க அருமையான ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனை. ஆவியின் ஒருமையை நீங்க காத்துக்கொள்ளுங்க சபைகளில். எபேசு சபை மாத்திரமா ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேணும்? இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சபைகளும் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனி நபரிடத்துல ஆவியின் ஒருமை காணப்படணும். நான் பேசிக்கிட்டு இருப்பேன், என்னுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்குமானா என்னுடைய செயல்ல என்ன ஒருமைப்பாடு அல்ல. தனிநபரிடத்தில் ஒருமைப்பாடு இருக்க வேணும். குடும்பத்தில் பெற்றோர்களுக்குள்ளாக, குழந்தைகளுக்குள்ளாக, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குள்ளாக, முதியோருக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குள்ளாக ஒருமைப்பாடு இருக்கணும். எந்த ஒருமைப்பாடு இருக்கணும்? ஆவியின் ஒருமைப்பாடு இருக்கணும். ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு நடக்க வேணும். இதை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். எங்கு இந்த புரிதல், இந்த செயல்பாடுதல் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்? மற்றவர்கள் யார் புரிந்து செயல்படுகின்றார்களோ அவர்கள் அந்த குடும்பத்திற்காக திறப்பின் வாயிலில் நிற்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா?
சபை ஏன் கூடி வருதல் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படி சொன்னா, என்னுடைய பெருமையை காண்பிப்பதற்காக அல்லது என்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிப்பதற்காக அல்ல இல்லையா, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை வைப்பதற்காக. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் பொறுமையா இருக்கிறேன். நான் மட்டும் பொறுமையா இருந்தா போதாது, யார் யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கின்றார்களோ அவர்களும் பொறுமையா இருக்கும்படியாய் அவர்களை வழிநடத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சபை கூடி வருவதனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ஜெபிச்சுட்டு வரேன் எனக்கு மட்டும் என்பது அல்ல. அந்த ஆலயத்திற்கு எத்தனை பேர் வருகின்றார்களோ அத்தனை பேருக்காக ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழகா சொல்றார், கர்த்தருக்கு நான் பொறுமையிடம் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்காக மட்டுமா கேட்பாரு? எனக்காக மட்டுமா கேட்பதற்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன்? அதனை வீட்டில் உட்கார்ந்து கேட்டுக்கலாமே. அந்த ஆலயத்திற்கு யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கேட்பதற்காக நான் ஆலயத்துக்கு நான் போகிறேன். அப்படி நான் ஆலயத்துக்கு நான் போகும்போது ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது. எதன் நிமித்தமாக கொடுக்கப்படுகிறது? பொறுமை, நீடிய பொறுமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எதற்கு அனுப்பப்பட்டார்? நம் மீது அன்பு கூறுவதற்காக, நமக்காக பாடுபடுவதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக இல்லையா, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, எழுந்திருப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார். இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு அவர் எவ்வளவு பொறுமையோடு காத்திருப்பார். இந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? தேவன் மரித்தது, தேவன் உயிரோடு எழுந்தது எல்லாம் எனக்காக அப்படிங்கிற அன்பு கிறிஸ்துவனிடத்திலே நமக்கு காணப்படுகிறதா? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், பலத்தோடும் அன்பு கூறு. முழு 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 எல்லாமே முழுதான். அன்பு கூறுவாயாக என் வேதம் சொல்லுகிறத. அந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு தேவன் கிருபைகளையும் சத்தியத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? பொறுமையோட நான் காத்திருக்கணும். ஒவ்வொருவரும் பொறுமையோட காத்திருக்கணும். எப்படிப்பட்ட பொறுமையோட காத்திருக்கணும்? நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். நம்முடைய அழைப்பு அதான். நம்முடைய அழைப்பிற்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேணும். யார் யாரெல்லாம் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொண்டார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவதாசர்களுடைய ஆசீர்வாதமே அதுதான். அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவதாசர்கள் ஒரு நாள் கூட அவங்க கலக்கமா இருந்தது இல்லையா? துன்பப்படலையா? துக்கப்படலையா? தோல்வி அடையலையா? எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நடந்தது. ஆனாலும் அவர்கள் பொறுமையாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் இப்படி சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார். எப்போ? உலகம் இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு முன்பாக வெறுமையாக இருக்கும்போது தேவன் என்ன செய்துட்டு இருந்தார் தெரியுமா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவனுடைய தன்மையே அதுதான். எது மோசமான இடமோ அங்கே அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தண்ணி நமக்கு மோசம், நமக்கு தேவை, மிக தேவை. ஆனால் சென்னையில் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க, சென்னை மிதக்கிறது என்று சொல்லுகிறோம். உலகம் முழுவதும் தண்ணீரால் நிற்கும்போது தேவன் என்ன செய்றார் பாருங்க, அந்த தண்ணீர் மீது அசைவாடி கொண்டு தேவ ஆவியானவர். அப்ப தேவ ஆவியானவர் தண்ணீர் நிலைகளின் மீது அசைவாடி கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனை வருகிற மனிதனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த அடையாளம் நமக்கு காட்டுகிறது. என்னாகும் 11 அதிகாரம் 29 வசனத்தில் ஒரு சின்ன காரியம் நடக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு ஆகாரம் இல்லை. என்ன ஆகாரம் இல்லை? எங்களுக்கு இறைச்சி இந்த மாதிரிப்பட்ட ஆகாரம் எங்களுக்கு இல்லை, தனி மண்ணாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அழுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கலாம், அழலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? நம்ம முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தாரா?
கொடுத்தாரு இல்லையா? கொடுத்துட்டு என்ன செய்தார் பாருங்க, கொடுத்துட்டு சில நேரங்களில் இல்லையா அவர்களை வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க நாம் என்ன இருக்கணும், நம்ம ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் நம்முடைய என்ன இருக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமான போக்கு நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்கக்கூடாது. சிலரை வாதித்தார். அப்போ ஆசீர்வாதம் பெறுவதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. ஆவியின் ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஆண்டவர் உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க. பொறுமையுடன் காத்திருப்பதற்கு எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. எது தேவையோ அதை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஒவ்வொரு காரியமாக கேட்போம். இந்த காரியத்தை செய்ய எனக்கு பொறுமை அவசியம் ஆண்டவர், இந்த காரியத்தை எனக்கு தாருங்க. நான் பொறுமையாய் உமக்கு பிரியமாய் காத்திருக்க உதவி செய். உம்முடைய பிள்ளைகளைப் போல இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பொறுமையை கடந்து நான் முறுமுறுக்காதபடி பரிசுத்த தேவனே பொறுமையாய் உமக்கென்று காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி ஜெபித்து நம்ம காத்திருப்போம். அவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நிச்சயமாக கேட்பார். நமக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, கொடுக்கப்பட்ட இந்த செய்தியின் வார்த்தைகள் நீர் கொடுத்ததாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை பொறுமையோடு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து காத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.